ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்றே நேரத்தில் நீ விரும்பிய உன்னவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது. நீ யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றாயோ, யாரை அளவு கடந்த அன்பினால் நேசிக்கின்றாயோ, அந்த அன்பிடமிருந்து உனக்கு இப்பொழுது அழைப்பு வர போகின்றது தங்கமே. நீ அந்த உறவின் மீது அதிகமான அன்பையும் காதலையும் நேசத்தையும் வைத்து விட்டாய். அந்த உறவின் பிரிவை உன்னால் சற்று கூட ஏற்க முடியாமல் இப்போது நீ நிற்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் உன்னை தூண்டவும் அவமதிக்கவும் முயற்சிப்பார்கள். ஆனால் நீ நினைவில் கொள், முள் மேலே அடிக்க அடிக்க கை வலிக்குமே தவிர அந்த முள் காயம் அடையாது. அது போல முட்டாள்களுடன் வாக்குவாதம் செய்வது உன் அமைதியையும் சக்தியையும் வீணாக்கும். நீ புன்னகையுடன் புறக்கணித்து விலகுவது தான் அறிவார்ந்த செயல் தங்கமே. உன்னை அவமதிக்கும் ஒருவரை திருப்பி அடிப்பதை விட அவர் உன் உலகத்தில் இருந்து விலகி போகச் செய்வதே உன்னுடைய வெற்றி. நான் உனக்கு தரும் அருள் என்னவெனில், நீ எப்போதும் உன் உயர்வில் நிலைத்து தேவையில்லாத சண்டைகளுக்கு அடிமை ஆவதை தவிர்த்து உன்னுடைய மனதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது உன் துணையிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரவேண்டும் எதிர்பார்த்து என்னிடம் தினந்தோறும் காத்து கொண்டு இருக்கின்றாய். கூடிய விரைவில் இன்னும் சற்றே நேரத்தில் உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது தங்கமே. அதில் ஒரு நல்ல செய்தியை உன்னுடைய செவிகளில் நீ கேட்க போகின்றாய். அச்செய்தியால் நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகுந்த சந்தோஷம் அடைய போகின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் விடியும் போது வலி பிறக்கும் என்று தான் விழிக்கின்றாய். ஆனால் பிறப்பது என்னவோ புது புது வலிகள் தான், இருந்தாலும் விழிக்கின்றேன் வலியோடு என்று நீ என்னிடம் சொல்கின்றாய். இனிமேல் உனக்கு வலிகள் பிறக்காமல் புது வழியை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் தங்கமே. அதில் நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக பயணிக்க போகின்றீர்கள். இது அப்பாவின் ஆசீர்வாதத்தால் எப்போதும் இருக்கும். அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு வந்தாலும் அவர் என்ன செய்தாலும் அவருக்கு உறுதுணையாக நிற்பதே உண்மையான அன்பு. நிச்சயம் அந்த உண்மையான அன்பை நினைத்து கொண்டு தான் அந்த உறவு இப்பொழுது உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றது. சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஓம் முருகா.